சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை ஏற்றிக்கொண்டு ஆக்டிங் டிரைவராக கேரளாவுக்கு சென்றவர் காணாமல் போய் 2 மாதங்கள் ஆகும் நிலையில் அவரை கண்டுபிடித்து தர சொல்லி அவரது மனைவி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தை அடுத்த பேரம்பாக்கம் களம்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மனைவி சுஜாதா. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண் மகன்கள் உள்ளனர். ராஜா ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். பேரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் அடிக்கடி ராஜாவை வண்டி ஓட்ட ஆக்டிங் டிரைவராக அழைத்துச் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஜாகிர் ஹுசேன் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது ஆக்டிங் டிரைவராக ராஜாவையும் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் சபரிமலைக்கு அருகே உள்ள நிலக்கல் பகுதியில் வாகனத்தை விட்டு ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்து முடித்து வந்து பார்த்தபோது ராஜா அங்கு இல்லை. அவர் குறித்து ஜாகிர் ஹுசேனிடம் கேட்டபோது அவர் தெரியவில்லை என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜா காணாமல் போனதாக கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஜாகிர் ஹுசேன் போன் மூலம் ராஜாவின் மனைவி சுஜாதாவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுஜாதா கேரள மாநிலம் நிலக்கல் சென்று கணவரை தேடி பார்த்துள்ளார். நிலக்கல் போலீசில் ஜாகிர் ஹுசேன் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கேரளா போலீசார் களம்பாக்கம் காலனிக்கு வந்து விசாரணை செய்துள்ளனர். இதுகுறித்து திருவாலங்காடு போலீசுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு கேரளா போலீசார் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக திருவள்ளூர் எஸ்பியிடம் கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சுஜாதா புகார் கொடுத்துள்ளார். ஆனால் இது சம்பந்தமாக திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே ராஜா அவரது நண்பருக்கு போன் செய்து 4 பேர் என்னை அடிக்கிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்பது தெரியவில்லை என்று போனில் பேசியதாக மனைவி சுஜாதா ஆதாரத்தை கொடுத்துள்ளார். வண்டி நல்லா வர முடியாது. ஒன்னும் இல்ல, பச்சை கலர் கம்பம் லைட் போட்டு கம்பம் இப்பதான் நட்டுன்னு வராங்க. தெரியா பச்சை கலர் கம்பம் இரும்பு கம்பம் அந்த ரோட்ல நான் வரும்போது கொஞ்சம் தண்ணி எத்தணும் வரும்போது தண்ணி நான் சொல்றது நான் சொல்றேன். உன் பக்கத்துல 4 பேருங்களா? என் பக்கத்துல யாருமே இல்ல. நீ என்ன பண்ற? முதல்ல அங்க இது அந்த நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டா எந்த பஸ் ஸ்டாண்டா பஸ்ல வந்து டிக்கெட் தெரியுமா? அங்கெல்லாம் வர முடியாது. அந்த பக்கம் தான் நான் ஓடியா தெரிஞ்சு ஓடியா பாய்க்கிறார பத்தாதார நான் வரமாட்டேன். ஹலோ, நீ அங்கே தண்ணி சுப்ரியா டீலக்ஸ் ஹலோ, தண்ணி கொஞ்சம் எத்தனையா வரும்போது தண்ணி கொஞ்சம் எத்தனா நம்ம இந்த பக்கம் வரும்ல ஃபயர் ஆபீஸ் வண்டி ஃபயர் ஆபீஸ் வண்டி அங்கே ராஜா நான் வந்து ராஜா அங்கதான் நான் எல்லாம் சமே தண்ணி ரொம்ப தாம கேளுங்க.
கேள்னா இதெல்லாம் தனது கணவர் காணாமல் போய் 2 மாதம் ஆகியும் காவல்துறை சார்பில் அவரை கண்டுபிடிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுஜாதா கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜா. அவர் வந்து டிரைவர். அவர் 16ஆம் தேதி போன 10ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜாகிர் பாயின்ற ஒருத்தர் கூட சபரிமலைக்கு சவாரிக்கு போனார். ஆனால் அங்கேருந்து 17ஆம் தேதி மிஸ் ஆகிட்டார். எங்கன்னு தெரியல அப்படின்னு ஜாகிர் பாய் 18ஆம் தேதி ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் போய் விசாரித்ததுக்கு அவர் அங்கே எங்கேயும் இல்லை. ஆனால் வண்டி வந்துச்சு. கூட போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஓனரும் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இன்னும் வரவே இல்லை. அது என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து 24/10/2023 அன்றைக்கி மனு கொடுத்தோம். 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மனு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த ஜாகிர் பாய் வந்து 1.5 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்துருக்கிறாரு வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்துருக்கிறாரு. அதையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அந்த ஆள் வந்துருக்கிறாரு, வந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் யாரும் வந்து விசாரிக்கல. 1.5 மாதம் நான் 4-5 முறை சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. திருவிழாங்காட்டுக்கு தான் அந்த என் கேஸ் இது பண்ணாங்க. அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் வாரம்னு சொல்கிறாங்க. நான் ஒருத்தர் கூட வந்து இது வரைக்கும் விசாரிக்கல. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்துருக்கிறேன். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்துருக்கிறேன். நான் பம்பாவில் கொடுத்துருக்கோம். பம்பா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்கேன். நான் அந்த ஜாகிர் ஹுசைன்ன்றவரே கொடுத்தாரு. ஆனால் எனக்கு அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இப்போ அவர் தான் எங்கள் வீடு அவர் இருக்கிறாரா இல்லையா, எதனா பண்ணிட்டாங்களா நான் கூட எங்களுக்கு தெரியும். அவரும் டிரைவர் தான். வண்டி ஓனரு அவரும் கூட போவாங்க. டிரைவிங்கும் தெரியும். 2 பேரும் தான் போனாங்க. தற்போது ராஜாவை வேலைக்கு அழைத்துச் சென்ற ஜாகிர் உசேன் மீதே சுஜாதா சந்தேகம் எழுப்பி உள்ளதால் உடனடியாக அவரை விசாரிக்க வேண்டும் என ராஜாவின் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுஜாதா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது மகன்களுடன் சென்று புகார் அளித்துள்ளார். ராஜாவுக்கு என்ன ஆனது என்பது தெரியாமல் அவரது ஒட்டுமொத்த குடும்பமும் வேதனையில் தவித்து வருகின்றனர்.